வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு 8க்கு 1 பகுதியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எது தாழ்ந்த சாதி? சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் இடம்பெற்றுள்ள கேள்வியால் சர்ச்சை. அதிமுக தலைமை அலுவலகத்தை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. பொது சொத்தை சேதப்படுத்தியவரிடமிருந்தே இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து. பொள்ளாச்சி ஜெயராமன், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 44 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார் ஓபிஎஸ். 21 பேரை டிஸ்மிஸ் செய்து எடப்பாடி பழனிசாமி பதிலடி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உடல்நிலை சீராக உள்ளதாக காவிரி மருத்துவமனை அறிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி உடல்நலம் விசாரித்தனர். சிறுமியிடம் சட்டவிரோதமாக சினைமுட்டை பெற்ற விவகாரம். ஈரோடு, பெருந்துறை மற்றும் சேலத்தில் தனியார் மருத்துவமனை ஸ்கேன் சென்டர்களுக்கு சீல் வைப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் தொடரும் கனமழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சீரமைப்பு பணிகளுக்காக அமைச்சர் குழு விரைந்தது. விடாது பெய்யும் கனமழையால் வெள்ளக்காடான தெலங்கானா. செய்தி சேகரிக்க சென்ற நிருபர் காருடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழப்பு. இலங்கையின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. பதவி விலகக் கோரி இலங்கையில் தொடர் போராட்டம். திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பிரதாப் போத்தன் காலமானார். நடிகர் கமல்ஹாசன், இயக்குநர் மணிரத்னம் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு வினாத்தாளில் சாதி குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை MA வரலாறு பாடத்திற்கான செமஸ்டர் தேர்வில் தமிழ்நாட்டில் உள்ள 4 சாதிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அதில் எது தாழ்ந்த சாதி என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இது சாதிய பாகுபாடு கருத்தை ஊக்குவிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த வினாத்தாளை தயாரித்தது யார் என்பது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். அந்த கேள்வி அந்த எடுத்த தேர்வாளர் தாங்க காரணம். அவர் தேர்வாளர் இங்கிலீஷ் வெர்ஷனை கரெக்டா தான் எடுத்திருக்காரு. தமிழ் வெர்ஷனை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தவறு பண்ணிருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் இல்லை. என்னால நான் சென்னையில் இருக்கேன், அங்கிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அது அந்த எக்ஸாமினர் தவறுங்க, யூனிவர்சிட்டி தவறு. ஏன்னா நாங்கள் எக்ஸாமினர் வாங்கி நேராக கொஸ்டின் பேப்பர் பிரிண்டிங் கொடுத்துருவோம். பிரிண்டிங் கொடுத்து நேராக சென்டருக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிடும். இவங்க யாரும் பார்க்கறதில்ல அந்த கொஸ்டின் பேப்பரை. ஏன்னா லீக் ஆயிரும், நாம வெளியில கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதா இருந்தாலும் அந்த பொறுப்பு தேர்வு அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாங்களா அவங்கள தான் பாருங்க. ஏன்னா நாங்க யாருமே அதுல எதுவுமே பண்றதில்ல. பெரியாரின் பெயரை தாங்கி நிற்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்களிடத்தில் பெரியாரின் கொள்கைகளையே கொச்சைப்படுத்தியும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவித்தும் செமஸ்டர் தேர்வு வினாத்தாளில் கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதுதான் திராவிட மாடலா? இதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். வினாத்தாள் தயாரித்தவர்கள் மற்றும் தேர்வு நடத்தியவர்களின் சாதிய வன்மத்தை காட்டுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவருடைய ட்விட்டர் பதிவில், தேர்வுகளில் மாணவர்களின் கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய திறன்களை அறிய பல வழிமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு வினா எழுப்பப்பட்டது தவறு என்று கூறியுள்ளார். தேர்வில் சாதி குறித்து கேள்வி இடம்பெற்றது கண்டிக்கத்தக்கது என்று பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் நம்ம திமுக ஆட்சின்னு சொல்கிறோம், சமூக நீதினு சொல்கிறோம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு திமுகவினுடைய தோற்றுவித்த திராவிட கழகம் பெரியார் அவர்களுடைய பெயர் இருக்குது. அதுலேயே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன சமூக நீதி அவங்க பேசுகிறாங்க, எந்த விதமான மைண்ட் செட்டில் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத அது நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. துணைவேந்தர் கூட இது சார்பாக காலையில் பத்திரிகை நண்பர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தும் கூட இது போன்ற நிகழ்ச்சிகள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கருத்து. இந்த சர்ச்சை குறித்து உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டிருக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்த பிரச்சினை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் கோபி அளித்திருக்கூடிய விளக்கத்தில் சர்ச்சைக்குரிய வினா குறித்து பல்கலைக்கழகத்திற்கு எந்தவிதமான உள்நோக்கமோ நேரடியான தொடர்போ இல்லை என்று தெரிவித்துள்ளார். வினாத்தாள் குறித்து முறையான விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடந்த சம்பவத்தின் போது பொது சொத்தை சேதப்படுத்தியவர்களிடம் இருந்தே இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அதிமுக அலுவலகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்ததை அகற்ற உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வீடியோ ஆதாரங்களை மடிக்கணினியில் பார்வையிட்ட நீதிபதி தொலைக்காட்சிகளில் பார்த்ததில் 10% கூட காவல்துறை தாக்கல் செய்த வீடியோவில் இல்லை என்று ஆதங்கம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக அலுவலகத்தில் நடந்த களைபரத்தின் போது காவல்துறையினரின் நடவடிக்கையால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் மோதல் நடந்த பல இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் மட்டும் இருந்ததாகவும் முறையிட்டார். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதால் மட்டும் அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் தலைமை அலுவலகம் யாருக்கு சொந்தம் என இதுவரை தெளிவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சீல் வைத்த உத்தரவை ரத்து செய்தால் மேலும் பிரச்சனை ஏற்படலாம் என்றும் காவல்துறை தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னையை விட்டு சென்றவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரத்தின் போது 22 லட்சம் ரூபாய் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி பொது சொத்தை சேதப்படுத்தியவர்களிடம் இருந்தே இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தில் நுழைந்து கோப்புகளை ஓபிஎஸ் தரப்பினர் எடுத்துச் சென்ற வீடியோக்களை காவல்துறை தாக்கல் செய்யவில்லை என்று இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தலைமை அலுவலகத்திற்குள் நுழையக்கூடாது என நீதிமன்ற உத்தரவு எதுவும் இல்லை எனவும் இருதரப்பிற்கும் இடையே உள்ள சர்ச்சை நீதிமன்றத்தால் தீர்க்கப்படும் வரை கட்சி அலுவலகம் மூடியிருக்கலாம் என்றும் ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஜூலை 11இல் பொதுக்குழுவை நடத்த தனி நீதிபதி உத்தரவிட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எழுத்துப்பூர்வ வாதங்களை திங்கட்கிழமை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தார். முன்னாள் அமைச்சர் பொன்னையனுடன் தொலைபேசியில் பேசிய ஆடியோவை வெளியிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாஞ்சில் கோலப்பன் உள்ளிட்ட 21 பேரை அதிமுகவில் இருந்து நீக்குவதாக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அது செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்து வருகிறார். இதேபோல எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பொள்ளாச்சி ஜெயராமன், BV ரமணா, மாதவரமூர்த்தி, பெஞ்சமின், KC வீரமணி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KP அன்பழகன், பரஞ்சோதி, காமராஜ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் 13 MLAக்கள் உள்ளிட்ட 44 பேரை நீக்கி OPS வெள்ளிக்கிழமை மதியம் அறிவிப்பு வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து மாலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கூடிய அறிவிப்பில் முன்னாள் MLA சுப்புரத்தினம், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் மகன் ஜவஹர் உள்ளிட்ட 21 பேரை நீக்குவதாக அறிவித்துள்ளார். இதில் பொன்னையனோடு தொலைபேசியில் பேசி ஆடியோவை வெளியிட்ட கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நாஞ்சில் கோலப்பனும் இடம்பெற்றுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மழைக்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்கள் மற்றும் மத விழாக்கள் நடத்துவதற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் உறுப்பினர்கள் போராட்டம், தர்ணா மற்றும் மத விழாக்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தேர்தல் மற்றும் பாதுகாப்பு நலனுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டங்களில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் என பட்டியல் வெளியிட்ட சர்ச்சை ஓய்வதற்குள் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
ட்விட்டரில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டதாக டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆல்ட் நியூஸ் இணை நிறுவனரான முகமது ஜுபைருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பு குரல் அவசியமான ஒன்று என நீதிபதி தேவேந்தர் குமார் ஜங்லா கூறினார். ஜுபைர் மீது 7 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அதில் 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் போக்குவரத்து காவலரை பெண் ஒருவர் கடுமையாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்தூர் விஜயநகர் பகுதியைச் சேர்ந்த சொஹேல் மற்றும் அவரது மனைவி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது சிக்னலில் நிறுத்தாமல் போனதாக சொஹேலின் வாகனத்தை போக்குவரத்து காவலர் மடக்கினார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சொஹேலின் மனைவி காவலரை கடுமையாக தாக்கினார். இதனைத் தொடர்ந்து இருவரும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மதக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா அளித்த நிதி உதவியை அவரிடமே தூக்கி எறிந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கடந்த வாரம் கர்நாடகாவில் கெரூர் பகுதியில் நடந்த மதக்கலவரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்லும் போது பாதிக்கப்பட்டவரின் மனைவி கலவரத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அந்த பெண்மணியிடம் நிதி உதவியாக 2 லட்சம் ரூபாயை அளித்த சித்தராமையா காரில் ஏற முற்பட்டார். அப்போது அந்த பெண் கோபத்தில் அந்த பணத்தை சித்தராமையா காரில் தூக்கி வீசினார். அரசியல் ஆதாயத்திற்காகவே அரசியல்வாதிகள் வந்து பார்ப்பதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டினார். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே செம்மரக் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிராமணப்பள்ளி வனப்பகுதியில் செம்மரக் கடத்தல் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வியாழக்கிழமை இரவு அங்கு சென்ற போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மினி ட்ரக் ஒன்றில் 26 செம்மரக்கட்டைகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் செம்மரக் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை தேடி வருகின்றனர். 16 வயது சிறுமியிடம் சினை முட்டை பெற்ற வழக்கு தொடர்பாக ஈரோடு மற்றும் பெருந்துறையில் உள்ள ஸ்கேன் சென்டர்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சிறுமியின் தாயார் இந்துராணி, வளர்ப்பு தந்தை சையத் அலி உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. மேலும் சினை முட்டை பெற்று தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 4 மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் சென்டர்களை உடனடியாக மூட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டது. அத்துடன் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை 15 நாட்களில் வெளியேற்றிவிட்டு மருத்துவமனைகளையும் பூட்டவும் உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து ஈரோடு சுதா மருத்துவமனை, பெருந்துறை ராம்பிரசாத் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் சென்டர்களுக்கு மருத்துவ குழுவினர் சீல் வைத்தனர். மேலும் சேலம் புதிய பேர் நிலையம் அருகே சுதா மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கும் சீல் வைக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் ரத்து செய்யப்படாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இதுவரை அரசு பள்ளிகளில் புதிதாக 7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் கூறினார். லேப்டாப் கொடுக்கணும் ரொம்ப ஆசை தான் இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த கொரோனா காலத்தில் அதோட அவைலபிலிட்டி அவங்களுக்கே தெரியும். இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம எல்காட் லெவலையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல் நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சத்துக்கும் மேற்பட்டு தேவைப்படுது. 17-18 பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் குழந்தைங்க நம்ம கொடுக்காமலே அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நான் டூரில் போகும்போது 2-3 குழந்தைங்க, சார் நான் காலேஜே முடிக்க போகிறேன் சார், லேப்டாப் எப்போ சார் கொடுப்பீங்க, அதை கேள்வி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த அவைலபிலிட்டி அதே போன்று அதுக்கு தகுந்த ஃபினான்ஷியல் கன்செப்டும் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு படிப்படியாகனாச்சும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சென்னையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலைய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வரும் வடமாநில தொழிலாளர்கள் திருவேற்காட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை திருவேற்காட்டில் இருந்து வடமாநில தொழிலாளர்களை சிராய் நகருக்கு அழைத்து வந்த பேருந்து அவர்களை இறக்கிவிட்ட பிறகு சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது பேருந்தில் திடீரென தீப்பற்றி மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காஞ்சிபுரத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தரையில் அமர்ந்து மாணவிகளுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் நடைபெறும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வேளாண் துறை பணிகளை ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார்.
அப்போது காலூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திடீரென சென்று ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு மாணவிகளுடன் உரையாடியதுடன் தரையில் அமர்ந்து கணக்கு பாடத்தை எளிமையாக புரியும் வகையில் சொல்லிக் கொடுத்தார். ஆட்சியரின் இந்த செயலை ஆசிரியர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். கொரோனா தொற்று நீங்க வேண்டி மயிலாடுதுறை அருகே மூவலூர் மார்க்க சகாயேஸ்வர சுவாமி கோயிலில் 1008 வலம்புரி சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இந்த தலத்தில் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம். இந்நிலையில் திருவாரூர் பாசம் அறக்கட்டளை சார்பில் கொரோனா தொற்று நீங்க வேண்டி 108 சிவன் கோயில்களில் சங்காபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதில் நோய் தீர்க்கும் தலமான மூவலூர் மார்க்க சகாயேஸ்வரர் கோயிலில் 1008 வலம்புரி சங்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக 108 மூலிகைகளை கொண்டு கொரோனா நோய் தடுப்பு ஹோமம் நடத்தப்பட்டது. தெலங்கானா மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் காருடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜெகத்யாலா மாவட்டத்தில் மக்கள் படும் சிரமங்கள் பற்றி தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஜமீல் செய்தி சேகரிக்க சென்றுள்ளார். வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த பாலத்தின் மீது சென்றபோது ஜமீலின் கார் இழுத்துச் செல்லப்பட்டது. அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் பயணித்த கார் ஜமீலின் உடலுடன் நொறுங்கிய நிலையில் ஜெகத்யாலா அருகே ஓடை ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் முகக்கவசம் அணிய சொன்ன மாநகராட்சி அதிகாரியை நகைக்கடை உரிமையாளர் தாக்கிய வழக்கில் கடைக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை மயிலாப்பூர் பஜார் சாலையில் மக்கள் அதிகம் கூடும் இடம் மற்றும் கடைகளில் முகக்கவசம் அணிவதை மாநகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது நகைக்கடை ஒன்றில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் ஆகியோர் முகக்கவசம் அணியாமல் இருந்துள்ளனர். முகக்கவசம் அணிய அறிவுறுத்திய மாநகராட்சி அதிகாரியையும் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் அளித்த புகாரை அடுத்து நகைக்கடை உரிமையாளர் சந்தோஷ்குமாரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உரிமத்தை புதுப்பிக்காமல் கடையை நடத்தி வந்ததும் தெரியவந்ததை அடுத்து கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். உக்ரைனின் வினிசியா நகரத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாக்குதலின் போது பொதுமக்கள் தப்பி ஓடிய காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹைத்தியில் போராட்டம் நடைபெற்றது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால் ஹைத்தியில் போக்குவரத்து கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அந்த வகையில் ஹைத்தி தலைநகரில் கூடிய போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு டயர்களை கொளுத்தினர். ஹைத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருக்கின்றனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கோவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 90 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு 8340 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 5400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் நொய்யல் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மங்கலம் அடுத்துள்ள நல்லம்மன் தடுப்பணையில் அமைந்துள்ள நல்லம்மன் கோயிலில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கூடுதல் தலைமைச் செயலர், வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் சென்றுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் இதர உட்கட்டமைப்புகளுக்கும் ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்து அவற்றை உடனடியாக சீரமைக்கும் நடவடிக்கைகளில் அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளனர். உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் அபாயகரமான நிலையில் இருக்கும் மரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அறுந்து கிடக்கும் மின்கம்பங்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. மழையால் சேதமடைந்த கூடலூர் மங்குழி அருகே ஆற்றுப்பாலத்தை சரிசெய்யும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கபினி, KRS அணைகளிலிருந்து தமிழ்நாட்டு எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணத்திற்கும் 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குற்றாலம் பிரதான அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடிமின்னலுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து எந்த நேரத்திலும் உபரி நீர் திறந்துவிடப்பட வாய்ப்பிருப்பதாக மேட்டூர் அணை உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஓரிரு தினங்களில் 120 அடியை எட்டும் என்றும் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோரம் வசிக்கும் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்புக்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்றுக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தன்னுடைய வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து காவிரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றவர் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அங்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் காவிரி மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சருக்கு பரிசோதனை நிறைவடைந்து மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. தற்போது அவர் உடல்நிலை தேறி வருவதாகவும் நல்ல உடல்நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலமைச்சர் மேலும் சில நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சென்னை காவிரி மருத்துவமனை அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவமனையிலிருந்து அவர் சனிக்கிழமை மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது. இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலினை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து விசாரித்தார். அப்போது மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க வருமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். பிரதமரை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் விரைந்து உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டிக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் கெங்குவாரப்பட்டியில் தூய்மை பணியாளர்களிடையே சாதிய பாகுபாடு பார்க்கப்படுவதாக எழுந்த புகாரில் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் 8 பேர் நிரந்தர தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இதில் 6 பேர் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எஞ்சிய 2 பேர் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர்.
இந்நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருவர் தூய்மை பணிகளில் ஈடுபடுவதில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சக பணியாளர்கள் கேள்வி எழுப்பினர். கேள்வி கேட்டதற்காக சாதிய பெயர் சொல்லி திட்டியதாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கேள்வி எழுப்பிய இருவரை கெங்குவார்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் பணியிடை மாற்றம் செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சாதிய பாகுபாடு சர்ச்சை குறித்து உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா IAS உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து பேரூராட்சிகளின் ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தேனி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூய்மை பணியாளர்களிடம் சாதிய பாகுபாடு காட்டவில்லை என்று கெங்குவார்பட்டி பேரூராட்சி துணைத் தலைவர் ஞானமணியின் மகன் ஸ்டீபன் விளக்கம் அளித்துள்ளார். அவங்களோட சுய சிந்தனையாக செய்யலை, சில பேரோட தூண்டுதல் ஏற்படுத்தி அவங்களோட பேக்ரவுண்டை சப்போர்ட் பண்ணி, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியுற்ற நபர்கள் பின்பக்கம் இருந்து பக்கபலமாக இருந்து பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஜாதி தான் நீங்கள் போகணும்னு சொல்லி தூண்டி தான் இது பண்ணுறாங்க. எந்த வித புகார்லையோ எதுவோ நான் ஜாதியை பற்றி வஞ்சேன்னு சொல்லி எந்த காவல் நிலையத்து புகார் கிடையாது. நான் போர்டில் மெம்பராகவும் கவுன்சிலராகவும் கட்சி பணியும் பொது சேவையும் தான் செஞ்சுக்கிட்டுங்க. நற்பெயருக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக இதை வந்து திரும்ப அவங்க வாபஸ் வாங்காட்டி நீதிமன்றம் மூலமாக அவப்பெயர் நீதிமன்றம் அவங்களுக்கு வழங்க நான் தொடருவேன் என்று. தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் தடுப்பூசி போடக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2 தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருப்பதற்காக பூஸ்டர் டோஸ் எனப்படக்கூடிய 3வது தவணை தடுப்பூசி போடப்படுகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு மட்டும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் டோஸ் போடப்பட்டு வந்த நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் 75 நாட்களுக்குள் அனைவருக்கும் இலவசமாக பூஸ்டர் டோஸ் போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி தமிழகத்தில் 18 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடக்கூடிய திட்டத்தை சென்னை எழும்பூரில் உள்ள குடும்பநல பயிற்சி மையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நடிகர் விஜய் இறக்குமதி செய்த காருக்கு 2019ஆம் ஆண்டு ஜனவரிக்கு முன்பு முழு நுழைவு வரி செலுத்தியிருந்தால் அபராதம் விதிக்க தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்த BMW காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உத்தரவிட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நுழைவு வரி வசூலிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என உத்தரவு பிறப்பித்தது. அதன்பின் விஜய் தரப்பில் 7,98,075 ரூபாய் நுழைவு வரி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் வரி செலுத்தப்படாத இடைப்பட்ட காலத்திற்கான அபராதமாக 30,23,609 ரூபாய் செலுத்த வேண்டும் என 2021 டிசம்பர் 17 வணிக வரித்துறை உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விஜய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 2% வரி விதிப்பதற்கு பதிலாக 400% அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் விஜய் தரப்பில் முறையிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் நீதிபதி சுரேஷ்குமார் இன்று தீர்ப்பளித்தார். அதில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு நுழைவு வரி விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக கடந்த 2019 ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். எனவே நடிகர் விஜய் இறக்குமதி செய்த காருக்கு 2019 ஜனவரிக்கு முன்னர் முழு நுழைவு வரியை செலுத்தியிருந்தால் அபராதம் விதிக்கக்கூடாது என தீர்ப்பளித்தார். 2019 ஜனவரிக்கு பின்னரும் நுழைவு வரியை முழுமையாக செலுத்தியிருக்காவிட்டால் அபராதம் விதிக்கலாம் எனவும் வணிக வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி சொகுசு கார் இறக்குமதி தொடர்பாக விஜய் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். அதேபோல் ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் அடையார் கேட் தொடர்ந்த வழக்குகளிலும் இறக்குமதி செய்த கார்களுக்கு நுழைவு வரி செலுத்த வேண்டியது கட்டாயம் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த 2 வழக்குகளையும் முடித்து வைத்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 69. 1952 பிறந்த பிரதாப் போத்தன் சென்னையில் உள்ள தன்னுடைய வீட்டில் வசித்து வந்தார். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை இல்லத்தில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் சென்று பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்த பிரதாப் போத்தன் மலையாளத்தில் பரதன் இயக்கிய ஆரவம் படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகமானார். தனக்கென்று ஒரு தனி பாணி நடிப்பில் பின்பற்றிய பிரதாப் போத்தன் தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இயக்கத்திலும் கவனம் செலுத்திய பிரதாப் போத்தன்
மீண்டும் ஒரு காதல் கதை, சீவல பெரிப்பாண்டி, வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டன், லக்கி மேன் உட்பட 11 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பிரதாப் போத்தனின் மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் பிரதாப் போத்தனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் கமல்ஹாசன், பிரபு, ராம்குமார், சந்தான பாரதி, கருணாஸ், இயக்குநர்கள் மணிரத்னம், ராஜீவ் மேனன், ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் உள்ளிட்டோர் நேரில் சென்று பிரதாப் போத்தனின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பிரதாப் போத்தனின் திறமை முழுவதுமாக வெளிவரவில்லை என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்தார். பிரதாப் போத்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர் பேசிய அவர், முழு வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்த நண்பரை வழியனுப்புவதாக கூறியுள்ளார். சிறந்த திறமையான எழுத்தாளர் கூட ஆங்கிலத்தில் எழுதுவார். ஆனால் இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் என்ற அவருடைய திறமை இன்னும் முழுவதுமாக வெளிவரவில்லை என்பது எங்களுக்கே ஒரு வருத்தம். இருந்தாலும் ஒரு முழு வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்து சென்ற நண்பருக்கு வழியனுப்ப இங்கே வந்திருக்கிறது. அவர் நினைவுகள் என்றும் எங்களுடன். குழந்தை மனம் கொண்ட பிரதாப் போத்தனின் மறைவு செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் வீடியோவில் பிரதாப் போத்தனின் இயக்கத்தில் தான் நடித்த 2 படங்களும் தனக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்ததாக நினைவு கூர்ந்துள்ளார். என்னுடைய ஆறுயிர் நண்பன், மிகச்சிறந்த இயக்குனர், அற்புதமான நடிகர் பிரதாப் போத்தனின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட டைரக்ஷன்ல ஜீவா, மகுடம் அப்படிங்கிற 2 படத்தில் நடித்தேன். 2 படத்துல எனக்கு நல்ல பேரு. அவர் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது. குழந்தை மாதிரி மனசு, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. திடீர்னு இந்த செய்தி ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், கலைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை IIT தொடர்ந்து 4வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள், ஆசிரியர்களின் கண்டுபிடிப்பு திறன், தொழில் முனைவோரை உருவாக்கும் திறன், ஸ்டார்ட் அப் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு புதுமை கண்டுபிடிப்பால் சாதனை படைத்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்டியலை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார். அதில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT முதலிடம் பிடித்தது. பொறியியல் பிரிவிலும் சென்னை IIT தொடர்ந்து 4வது முறையாக முதலிடம் பிடித்தது. டெல்லி IIT, பாம்பே IIT ஆகியவை முறையே 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்துள்ளன. திருச்சி NIT கல்லூரி 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சிறந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான பிரிவில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தையும், வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் பெங்களூரு IISc பல்கலைக்கழகம் முதல் இடத்தை பெற்றுள்ளது. கல்லூரிகள் பிரிவில் சென்னை மாநில கல்லூரி 3வது இடத்தையும், லயோலா கல்லூரி 4வது இடத்தையும், கோவை அமிர்தா கல்லூரி 5வது இடத்தையும் பிடித்துள்ளன. இலங்கையின் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவும் முன்னாள் நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சேவும் வெளிநாடு செல்ல அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது. மக்கள் போராட்டத்தை அடுத்து அதிபர் கோத்தபய ராஜபக்ச மாலத்தீவு வழியாக சிங்கப்பூருக்கு தப்பியோடினார். மேலும் அவர் பதவி விலகுவதற்கு முன்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால அதிபராக நியமித்தார். இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் இருந்து வியாழக்கிழமை இரவு கோத்தபய தனது பதவி விலகல் கடிதத்தை மின்னஞ்சல் மூலம் சபாநாயகர் மகிந்த யப்பா அபிவர்த்தனைவுக்கு அனுப்பினார். கோத்தபய பதவி விலகியதை சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා විසින් එවන ලද ඉල්ලා අස්වීමේ ලිපිය මා වෙත ලැබී ඇත. இதனைத் தொடர்ந்து இலங்கையின் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். தலைமை நீதிபதி ஜயந்த ஜெயசூரிய அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜ்ய අක්‍රමාර්ථ රනිල් වික්‍රමසිංහ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපති ධුරෙහි වැඩ බැලීමේ කාර්යත් ලැබේ ශ්‍රී ලංකා. இலங்கையின் புதிய அதிபர் தேர்வு செய்யப்படும் வரை தற்காலிக அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவி வகிப்பார் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதிய அதிபரை தேர்வு செய்ய நாடாளுமன்றத்தில் வரும் 20ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை தவிர டலஸ் தகம்குமார அழகப்பெரும மற்றும் சஜித் பிரேமதேசா ஆகியோர் அதிபர் வேட்பாளராக களத்தில் உள்ளனர்.
இதில் டலஸ் தகம் குமார அழகப்பெரும தற்போதைய ஆளும் கூட்டணியின் விருப்ப வேட்பாளராக உள்ளார். எதிர்க்கட்சியின் தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கு தற்போதைய நிலையில் அதிக எம்பிக்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோத்தபயவின் பதவி விலகலை இலங்கை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வெற்றி கொண்டாட்டத்தை பாரம்பரிய முறைப்படி பால் மற்றும் அரிசியை விநியோகித்து மக்கள் கொண்டாடுகின்றனர். We are happy as a collective effort because the citizen struggle of Sri Lanka was participated by all the citizens of Sri Lanka. Therefore, even diaspora of Sri Lanka, all walks of people. Therefore, we are happy because we have come through a hard journey. கோத்தபயவின் பதவி விலகல் ஒருபுறம் கொண்டாடப்படும் நிலையில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என்ற போராட்டங்களையும் மக்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட போர் விமான சாகசம் காண்போரை மெய்சிலிர்க்க செய்தது. மேலும் ஈஃபில் டவர் அருகே வானவேடிக்கை மூலம் வர்ணஜாலம் நிகழ்த்தப்பட்டது. பிரான்சில் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. 1789ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி மூலம் அங்கு மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்டது. அன்றைய தினம் பாஸ்டைல் சிறை தகர்க்கப்பட்டு புரட்சிக்கு வித்திடப்பட்டது. இதை கௌரவிக்கும் விதமாக பிரான்சில் ஜூலை 14இல் தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் பாரிஸில் தேசிய தினம் களை கட்டியது. இதையொட்டி வானில் பறந்த விமானங்கள் அந்நாட்டின் தேசிய கொடியின் வண்ணங்களை வானில் பரவச் செய்தன. இதையடுத்து ராட்சத விமானத்துக்கிடையே போர் விமானங்கள் வானில் வட்டமிட்டு நிகழ்த்திய சாகசங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. ஐரோப்பிய கண்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க ராணுவமாக பிரான்ஸ் ராணுவம் திகழ்கிறது. அதை பறைசாற்றும் விதமாக மிடுக்காக வந்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஏற்றுக்கொண்டார். அத்துடன் பீரங்கி மற்றும் ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து பாதுகாப்புத் துறையில் பிரான்சின் பலத்தை பறைசாற்றின. முன்னதாக பிரான்ஸ் தேசிய தினத்தை வரவேற்கும் விதமாக ஈஃபில் டவர் பகுதியில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கையால் பாரிஸ் நகரமே ஒளி வெள்ளத்தில் மிதந்தது.
அடுத்தடுத்து வானவேடிக்கை மூலம் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தப்பட்டது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டில் பிரான்ஸ் உள்ளது. இதை சுட்டிக்காட்டும் வகையிலும் ஈஃபில் டவரில் உக்ரைன் நாட்டின் தேசிய கொடியில் உள்ள நீலம் மற்றும் மஞ்சள் நிற ஒலி விளக்குகள் மிளிர்ந்தன. இத்துடன் 8 திக்கும் என்று நிறைவு பெறுகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 30 நிமிடங்களில் 30 செய்திகள் தொடரும்.